ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, யூனிட் 6 இருக்குது பார்த்தீங்களா. யூனிட் 6 ஆகட்டும், வருங்காலத்தில் வந்து டிஎன்பிசி வந்து இந்த சிலபஸ் எப்படி மாற்றினாலும் சரி, இது வந்து இந்த தமிழ் வரலாறு சமுதாயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு உண்டான டாப்பிக்கான உண்டான வீடியோ அது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த பாடம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான பாடம், புரியுதுங்களா. இதில் இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பாடத்தை வந்து நம்ம கொஞ்சம் தெளிவாக தான் பார்த்தாகணும். ஸ்கிப் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா இதில் இருக்க அத்தனை டீட்டெயில் வந்து நம்ம தெளிவாக சொல்லி ஆகணும். ஓகேங்களா. நீங்கள் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டேரெக்டாக நம்ம வீடியோவில் போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பண்டைய கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம். ஓகேங்களா. இப்போ இது வந்து 2வது பாடம். ஃபஸ்ட்டு பாடம் ஆல்ரெடி நம்ம எடுத்திருக்கோம். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு பாடம் பார்த்துட்டு வாங்க. அந்த பாடம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பாடம் எடுக்கும்போது நம்ம கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. சரி, இப்போது இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து மூவேந்தர்கள் ஒரு 3 பேர் இருந்தாங்க. அது யார் 3 பேருன்னா, சேர சோழ பாண்டியர்னு ஒரு 3 பேர் இருந்தாங்க. புரிஞ்சுங்களா. அவங்க 3 பேரை பற்றியும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு கீழே வந்து குறுநில மன்னர்கள் இருந்திருப்பாங்க, அவங்கள பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபுல் பாடத்துலேயும். ஓகேங்களா. இது முடிச்சதுக்கப்புறமா 11th ஹிஸ்ட்ரியில் இவங்களை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். ஏன்னா இதுதான் பேசிக்கே. ஃபஸ்ட்டு 6th முடிச்சுட்டு தான் நம்ம போகணும். ஓகேவா. சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட காலம் இருக்குல்ல, இவங்களோட காலம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கிமு இருக்குது பார்த்தீங்களா. கிமு இருந்து 3 முதல் கிபி 3 வரைக்கும் அவங்களோட காலம். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த காலம் நாம் பார்ப்போம். இப்போ அவங்களோட ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன், சங்க காலம் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ சங்கம்னா என்னென்னு தெரியும், நமக்கு சங்கம்னா என்னென்னு தெரியும். ஓகேங்களா. இப்போ சங்கம் என்றது வந்து மதுரை பாண்டிய அரசல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட தான் வந்துச்சாமா. அது எப்படி வந்துச்சுன்னா, அந்த சங்கங்கிறது எதை சுட்டுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, தமிழ் புலவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் சுட்டுதாமா. ஓகேங்களா. அந்த சங்கங்கிற சொல்ல வந்து தமிழ் புலவர்கள் சுட்டுதாமா. யாரோட அரசன் ஆதரவு இல்லை, மதுரை பாண்டிய அரசரோட ஆதரவில் வந்து இந்த சங்கங்கிற சொல் வந்துச்சாமா. இப்போ சரி, இப்போ அவங்களுக்கு தமிழ் புலவர்கள் இருந்துட்டாங்க. தமிழ் புலவர்கள் இருந்தால் என்ன பண்ணுவாங்க, பாடல்கள் ஏற்றுவாங்க இல்லையா. அந்த பாடல் தான் சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்களாம்மா. புரிஞ்சுச்சுங்களா. சங்க இலக்கியம்னாங்களாம்மா. அப்போ அவங்க இயற்றிய பாடல் வந்து சங்க இலக்கியம். அப்போ அதோட காலம் என்ன காலமாக தான் இருக்கணும், சங்க காலமாக தான் இருக்கணும். புரிஞ்சுச்சுங்களா. இது வந்து சங்க காலமாக தான் இருக்கணும். சரி, அடுத்து இப்போ சங்க காலம் பார்த்தாச்சா. அடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ரொம்பவே முக்கியமானது, யாராக இருந்தாலும் பார்த்துக்குங்க. சரி, இப்போ இதில் ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, உவே சாமிநாத ஐயர் அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பனை ஓலை இருக்குல்ல, அங்கேருந்து என்ன நூல் இருக்கோ அத்தனையும் தூக்கி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க வந்து அவங்க ரொம்ப வருஷத்தை செலவிட்டுருக்காங்க. புரிஞ்சுங்களா. யாருன்னா ஆறுமுக நாவலர், தாமோதரம் பிள்ளை, அந்த ஊவேசா, அவங்க 3 பேர் சேர்ந்து நம்ம பனையோலையில் இருக்கிறது வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், பசங்களுக்கு புக்காக பண்ணி கொடுக்கணுங்கிற பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்ன தெரியுமா, ஆ சாதான்னு போட்டுக்குங்க. அதான் சாதான்னா ஆறுமுக நாவலர், ஆனா ஆறுமுக நாவலர், சானா சாமநாதகிரி, தாதானா யார், தாமோதர பிள்ளை. அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஓகேவா. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பனையோலையில் இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு புக்காக பிரிண்ட் பண்ணணுங்கிறத பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ அவங்களோட சான்று பார்க்கணும்ல. இப்போ வந்து மூவேந்தர் சொல்லியாச்சு, அவங்க சான்று பார்க்கணும்ல. சான்று பார்த்துக்கோங்கள. சான்றுகள் என்னென்ன அப்படின்னா, கல்வெட்டு என்னென்ன கல்வெட்டு இருக்குது. இந்த கலிங்க நாட்டு அரசரோட அந்த கலிங்க நாட்டு அரசர் ஒருத்தர் இருப்பார், அவர் பேர் என்னென்னா காரவேலன். அவரோட ஹதிகும்பா கல்வெட்டு. புகழூர் வந்து கரூர் பக்கத்தில் இருக்கும், அதோட கல்வெட்டு. அசோகருடைய 2ஆம் பாறை கல்வெட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, 13ஆம் பாறை கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இன்னும் போக போக டெப்த்தாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. சரி, அதுக்கப்புறம் மேலே பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாங்குளம், அழகரமலை, கீழே வளவு, அத்தனை ஊர்லேருந்து நமக்கு வந்து கல்வெட்டு இருக்குது. இந்த 3 ஊர் எங்கே இருக்குது, மதுரைக்கு அருகில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட கல்வெட்டு சான்றுகள்னு சொல்லலாம். அடுத்து செப்பேடுகள் பார்த்துட்டிங்கன்னா, வேள்விக்குடி செப்பேடு, சின்னமனூர் செப்பேடு, அதெல்லாம் என்னது செப்பேடுகள். நாணயங்கள்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சேர சோழ பாண்டியன் சொன்ன 3 பேர் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களும் நாணயத்தை வெளியிட்டாங்க. இந்த குறுநில மன்னர்களும் அவன் நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. இந்த ரோமானிய நாணயத்தை அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்து பாருங்களேன், பொற்கால நினைவுச்சின்கள் அப்படின்னா புதைவிடங்கள், நடுக்கற்கள். புதைவிடங்கள் என்னென்னு தெரியும் தானே, நடுக்கற்கள் என்னென்னு தெரியும் தானே. இன்னும் அந்த 2 பற்றி நம்ம இந்த பாடத்தில் ஃபுல்லாக பார்ப்போம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, சரி இத்தனை கிடைச்சாச்சு, இது எங்கேருந்து எடுத்துருப்பாங்க, அகலாய்வு சரி இடம் ஒன்று இருந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆதிச்சநல்லூர், அரிங்கமேடு, கொடுமணல், புகார், கொட்கை, அழகன்குளம், உறையூர், இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா
இந்த மூவேந்தரன்ட்டு இல்லை, இது இந்த இடத்துல எல்லாமே நம்ம தமிழ் மக்களோட என்ன கிடச்சிருக்கு, சான்றுகள் கிடச்சிருந்துருக்கு. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இலக்கிய சான்று. நான் சொன்னேன்னா அந்த சங்கம் அந்த புலவர்கள் தான் சொன்னாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இந்த தொல்காப்பியம், 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்கணக்கு, பட்டினைப்பாலை, மதுரை காஞ்சி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, இந்த அத்தனை காப்பியத்தையும் இங்கே இந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து அயல்நாட்டு குறிப்புன்னு ஒன்று இருக்கணும்ல. நம்ம ஊரடங்குலையும் வந்துடுச்சு. இன்னும் அயல்நாட்டு குறிப்புன்னு ஒன்று இருக்கும்ல. என்னென்னா எரித்திரன் கடலில் பெரிப்பிரசனத்தில் இருப்பார், அவரோட புக்கும், பிள்ளலியின் இயற்கை வரலாறு புக்கையும், தலாமையின் புவியியல் புக்கையும், அடுத்து மெகஸ்தானி, சிண்டிகா, ராஜாவளி, மகாவம்சம், தீபவம்சம் அத்தனையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூவேந்தரை பற்றியும் நம்ம தமிழ் மக்கள் எப்படி இருந்தாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ தொல்காப்பியம். எதுக்கு தொல்காப்பியம் மட்டும் ஒரு தெளிவாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா ஒரு இலக்கண புக்கு. அந்த இலக்கண புக்கு இது என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, சங்ககால தமிழ் மக்கள் மொழி பண்பாடு அத்தனைத்தையும் காமிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்களா. அத்தனைத்தையும் அத்தனை விஷயத்தையுமே இந்த தொல்காப்பியம் சொல்லுது. அதனால் தொல்காப்பியத்தை மிக பழமையான இலக்கண நூல்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ இருக்குது பார்த்தாச்சா. அடுத்து பாருங்கள் கால அளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் கூட சொன்னேன் கிமு 3ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு, அதெல்லாம் கால அளவு. இதோட பரப்பளவுன்னு பார்த்துட்டிங்கன்னா, வடக்க பார்த்திங்கன்னா வேங்கடம்னா திருப்பதி, வடக்கு திருப்பதியில் வடை விற்றுக்கிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? கன்னியாகுமரி நமக்கு எங்கே இருக்குது, தெற்கே இருக்குது. புரிஞ்சுங்களா? அங்கே எல்லாமே இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. காலம் பார்த்திங்கன்னா இரும்புக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், அவங்களாம் அரசர்கள் தானே, அவங்க கத்தி வச்சுருப்பாங்களா, அது எப்படி இருக்கும், இரும்பில் தானே செஞ்சுருந்துருக்கணும். அடுத்து பண்பாடுன்னு பார்த்தோன்னா பெருங்கற்கால பண்பாடு. புரியுதா? பெருங்கற்கால பண்பாடு. அவங்க கல்லிலேயே எதுவும் பாறை இருக்குல்ல, பாறையில் தானே நடுக்கட்டில் வைக்கிறாங்க. அப்படின்னா என்னது, அது பெருங்கற்கால பண்பாடு. அரசு முறைன்னு பார்த்துட்டா முடியாட்சி. புரிஞ்சுதுங்களா? முடியாட்சி அப்படின்னா அவங்க 3 பேருக்கு முடி இருந்துருக்கும்ல, முடியலன்னா தான் முடியாச்சுன்னு சொல்ல முடியாது, இதுதான் முடியாச்சுன்னு சொல்லிடலாம். இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். அடுத்து யார் நம்ம அந்த ஆட்சி புரிந்த அரச வம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள். அவங்களாம் தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி புரிஞ்சுருந்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். சரி, இது என்ன பாக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலிஃபோர்னியா பல்கலைக்கழகம் இருக்குல்ல, அங்கே ஒரு தமிழ் பேராசிரியர் ஒருத்தர் இருந்தாராமா. அவர் பேர் என்ன கேட்டிங்கன்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். அவருக்கு ஹார்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தன்னோட ஹார்ட்லேருந்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, தமிழ் மொழி லத்தீன் மொழியை காட்டிலும் மிக பழமையானது. ஏனைய மொழிகள் இருக்குது பார்த்திங்களா, அது செல்வாக்கு உட்படாமல் முற்றிலும் சுதந்திரமாக இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த ஜார்ஜ் எல் ஹார்ட் ஹார்ட்லேருந்து சொல்கிறாரு. எங்கேருந்து சொல்கிறாரு, கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்திலேருந்து சொல்கிறாரு. அவர் யார், தமிழ் மொழி ஒரு பேராசிரியர்னு சொல்லிடலாம். சரி, இது முடிஞ்சிச்சா. அடுத்து பாருங்கள், இப்போ தான் நம்ம டாப்பிக்குள்ளேயே வரும். இதுதான் ரொம்பவே முக்கியமானது. இதை தான் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா சேரர்களை பற்றி பார்க்க போகிறோம். யார்ட்டையும் சேர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், தான் சேரர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, சேரர்கள். இப்போ சேரர்கள்ங்கிறது யாருன்னா, அவங்க மூவேந்தரில் இருந்தாங்க. தமிழ்நாட்டு மூவேந்தர் ஆட்சி புரிந்தாங்க. அந்த வேந்தருங்கிற சொல்லு தான் சேர சோழர் பாண்டியங்கிற குறிப்பிடுதாமா. புரிஞ்சுச்சா? சரி, இப்போ சேரர்கள் எங்கே ஆண்டாங்கன்னா தமிழகத்தில். புரியுதுங்களா? சேரர்கள் தமிழகத்தில் மத்திய மற்றும் வடக்கு திருவிதாங்கூர் இருக்குல்ல, வடக்கு திருவிதாங்கூர் எங்கே இருக்குது, கேரளா பக்கத்தில் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அங்கேயும் கொச்சி, தெற்கு மலபார், கொங்கு மண்டலம் என்னென்னு தெரியுமில்ல, ஈரோடு, சேலம்லாம் அந்த லைன், ஈரோடு, திண்டுக்கல், கோயம்புத்தூரில் வரும். அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கொங்கு மண்டலம்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் இவங்க ஆண்டு இருக்காங்க. சரி, இவங்க ஆண்டுட்டு போயிட்டாங்க. இவங்களுக்கு எதாவது புக் இவங்களை பற்றி எதாவது புக்கு சொல்லுதான்னு கேட்டிங்கன்னா சொல்லுது. எந்த புக்குன்னு கேட்டிங்கன்னா 18 இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. அந்த 18 சேர அரசரோட செய்தியை பற்றி சொல்லுது. புரியுதுங்களா? 18 தான் சேர அரசர்களை பற்றி சொல்லிட்டு இருக்கு. சரி, இதில் முக்கியமானது யாராவது இருக்காங்களா? இருக்காங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா சேர அரசன் செங்குட்டுவன் தான். அவர் தான் முக்கியமான ஆள். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் வட இந்தியாவுக்கு போயிட்டு படையெடுத்துட்டு வந்தார். எதுக்காக, வடவேனுங்கிறதுக்காக போயிருப்பாராட்டிருக்கு. அதான் வட இந்தியாவுக்கு போயிருப்பாராட்டிருக்கு. புரிஞ்சுங்களா? சரி, அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவர் வட இந்தியாவுக்கு என்ன பண்ணார், படையெடுத்துட்டு போயாச்சு. அங்கேருந்து வரப்போ சிலப்பதிகாரத்தில் கண்ணகி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு அங்கேருந்து இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு இங்கே சிலை செஞ்சு வந்துருப்பார். யார் செஞ்சார், சேர அரசன் செங்குட்டுவன் தான் வட இந்தியாவுக்கு படையெடுத்துகிட்டு போவார். படையெடுத்துகிட்டு வந்தோடனே வர வழியில் என்ன பண்ணுவார், சிலப்பதிகார கண்ணகிக்கு இமயமலையிலேருந்து கல் எடுத்துகிட்டு செலை வைப்பார்.
புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்து கல் வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? பத்தினி தெய்வ வழிபாட்டை வந்து இவர் அறிமுகம் பண்ணார். யார் பண்ணாங்க? சேரன் செங்குட்டுவன் தான் பண்ணார். பத்தினி தெய்வ வழிபாட்டை தான் யார் பண்ணாங்க? இந்த சேரன் செங்குட்டுவன் பண்ணார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் தம்பி யார் தெரியுமா? இளங்கோவடிகள். இந்த இளங்கோவடிகள் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சிலப்பதிகாரத்தை எழுதினார் தெரியுமா? அவரு தான் வந்து இந்த இளங்கோவடிகள். சரி, அடுத்து சேரல் இரும்புரை இருக்கார்ல, அவர் பார்த்துட்டிங்கன்னா அவரோட பேர்லேயே நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு. புரியுங்களா? சரி, நாணயத்தை வெளியிட்டாச்சு. அது எப்படி இருந்து என்ன சின்னத்தில் இருந்துன்னு பார்த்துட்டிங்கன்னா, அப்பப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த வில்லம்பு இருக்குல்ல, அவங்களோட வில்லம்பை பிரிண்ட் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. இதில் அந்த நாணயத்தில் அது யார் பண்ணால்? சேரல் இரும்புரையும் தான் பண்ணார். சரி, இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா அதுலேயும் முக்கியத்துவம் அந்த அரசர்கள் யார் அப்படின்னா ஒரு 4 பேர் இருக்காங்கப்பா. இந்த 4 பேர் தான் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து யார்? உதயன் சேரலாதன், நெடுஞ்சேரலாதன், அடுத்து சேரன் செங்குட்டுவன், இரும்பொறை. புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புறை வந்து இப்போ தண்ணி குடிக்கும்போது புறை ஏறும்ல, புறையேறுன்னு என்ன பண்ணுவோம்? தலையில் குட்டுவாங்க. புறை ஏறும், தலையில் குட்டுவாங்க. குட்டிட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? யார்கிட்டையும் சேராதன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சா? புறை ஏறும், நம்ம தலையில் கொட்டுவாங்க. யார்கிட்டையும் சேராத அப்படிம்பாங்க. சரி, இதான் ஷார்ட்கட்டு, நம்ம ஈஸியாக மறக்க மாட்டீங்க. அடுத்து சேரர்கள் முடிஞ்சாச்சு. இப்போ வந்து சோழர்களை பற்றி பார்க்க போகிறோம். சோழர்கள் இவங்க யார்? சோழர்கள் வந்து இப்போ அதில் மூவேந்தரில் 2ஆவதாக வரவங்க தான் யார்? இந்த சோழர்கள். அவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த வேங்கட மலைகள் இருக்குது பார்த்தீங்களா, வேங்கட மலை வரைக்கும் அவங்க வந்து ஆட்சி புரிஞ்சுருந்துருக்காங்க. புரிஞ்சா? அவங்களோட மையப்பகுதி என்ன தெரியுமா? காவிரியோட கழிமுக பகுதி இருக்குல்ல, அதுதான் இந்த சோழ நாட்டோட மையப்பகுதி. அப்போ சோழர்கள் ஆண்டதுனால தான் இது வந்து சோழ மண்டலம்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சோழ மண்டலம் சொன்னாங்களா? சொன்னோன்னுமே சரி, அந்த சோழரில் மிகப்பெரிய ஆள் யார் தெரியுமா? சோழ அரசர்கள் மிகவும் புகழ்பெற்ற யார் வந்து இந்த கரிகால வளவன் அல்லது யார்? கரிகாலன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? அந்த கல்லணை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அந்த கல்லணை பற்றி பார்ப்போம். புரியுங்களா? இந்த கரிகாலன் என்ன பண்ணுவார்னா போர் போடுவார். போர் பண்ண புரிஞ்ச என்ன சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னா அவரோட போர் புரிஞ்ச கிட்டத்தட்ட எத்தனை பேர்? 16 பேர். புரிஞ்சிச்சா? இந்த 16 பேர் யாரோட போர் பண்ணாங்க? இந்த சேரர்கள் அவர்கிட்ட சண்டை போடுவாங்க, பாண்டியர்கள் சண்டை போடுவாங்க. அதுவும் இல்லாமல் இந்த 16 வேளிர் கூட்டுப்படை இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் தஞ்சாவூர் பகுதி இருக்குல்ல, தஞ்சாவூர் பகுதியில் வெண்ணின் இடம் இருக்கும், வெட்டியாக. புரியுதா? வெட்டியாக சண்டை போட்டிருப்பார். சும்மா ஷார்ட்கட்டி சொல்கிறேன், வெட்டியாக சண்டை போட்டிருப்பார். யார்? கரிகாலன். ஓகேங்களா? சரி, இந்த கரிகாலன் வந்து சண்டை மட்டும்தான் போடுவாரா? வேறு எதுவும் பண்ண மாட்டாரா? பண்ணார். என்ன பண்ணாருன்னா, காடு இருக்குல்ல, அந்த காட்டை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த காடை வந்து விலநியமாக இருக்கிறது வந்து நான் வேளாண்மையாக மாற்றணும். அப்போ காவிரி ஆறு இருக்குல்ல, காவிரி தான் அவங்களோட கழிமுக பகுதி மையமாக இருந்துச்சுல்ல, அங்கே வந்து நான் ஒரு கல்லணை கட்டணும். அந்த கல்லணை கட்டியாச்சு. சரி, கல்லணை கட்டிட்டீங்க. அங்கே வந்து நான் என்ன பண்ணணும்? இந்த துறைமுகம் இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம ஷார்ட்கட்டுக்கு வச்சுக்குவோம். கல்லணை பக்கத்தில் துறைமுகம் இருக்காது, நான் சொல்கிறேன். கல்லணை பக்கத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? கட்டியாச்சு. பிறகு வந்து நாம் வந்து துறைமுகம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறாங்க. பண்ணணும் என்ன ஆகுது? இந்த புகாருங்கிற துறைமுகத்தை பண்ணுறாங்க. சரி, புகார் பண்ணிடுறாங்களா? அந்த புகாருங்கிற துறைமுகத்தை தான் எல்லோரும் நம்ம தமிழ்நாட்டு பயணிகளும் போவாங்க, வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. சரி, அந்த புகார் நகரத்தில் வாணிபம் நடந்துச்சு. அந்த வாணிபம் நடந்தது தான் இந்த பட்டணைப்பாளையம் இருக்குல்ல, இந்த பட்டணைப்பாளையம் வந்து ஒரு கீழ்கணக்கு நூல். ஓகேங்களா? அந்த நூல் தான் இந்த புகார் நகரத்தில் வந்து என்னென்ன வாணிபம் பண்ணாங்கிறத சொல்லுது. புரிஞ்சுச்சா? அது குறிப்பாக கரிகாலன் ஆட்சி செய்யும்போது என்னென்ன நடந்துச்சுங்கிறத சொல்லுது. இந்த பட்டணைப்பாளையம் ஆசிரியர் யாருன்னா புக்கில் எழுதி வச்சுக்குவாங்க. யார்? கடலூர் உத்தரங்கண்ணார். புரிஞ்சிச்சா? இது நம்ம தமிழ் சிலபஸில் இருப்பார். சரி, இப்போ கல்லணை கட்டியாச்சா? இப்போ கல்லணைங்கிறது என்ன? கல்லணை அப்படிங்கிறதுனா இந்த கல்லணை வந்து கல்லை கட்டினாங்க. அது ஒரு தடுப்பணைங்கிறாங்க, நீர் பாசனத்துக்காக பண்ணாங்க. இது காவிரி ஆற்றோட குறுக்கி கட்டியிருக்காங்க. இந்த கல்லணை இருக்குதுல 69,000 ஏக்கருக்கு நீர் பாசனம் வழங்குதாம்மா. யார் பண்ணார் இந்த கல்லணையை? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ சோழர்கள் பார்த்தாச்சா? சரி, சேரர்கள் இருக்காங்களே, சேரோட ஷார்ட்கட் என்ன? பொறையடிக்கும். பொறைச்ச தலையில் குட்டுவாங்க. சேராதம்பாங்களா? சரி, இப்போ சோழ அரசர்களோட நம்ம முக்கியத்துவம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேர் இருக்காங்க. புரிஞ்சிச்சா? யார்? 5 பேர் இருக்காங்க. இது ஷார்ட்கட் பார்த்துட்டிங்கன்னா சென்னையில் வளவன் 2 ட்வின்ஸ் இருக்காங்க. புரிஞ்சிச்சா? அப்போ அந்த டைமில் மழை பெய்யுதுன்னு எனக்கு என்ன வரும்? காளான் வரும். காளானை பொறிச்சிட்டு வாங்கினாங்கன்னா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க? கிள்ளிட்டு வந்துட்டாங்க. புரிஞ்சிச்சா? சென்னையில் இப்போ மழை வந்துருக்குது. வளவன் 2 ட்வின்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து மழை வந்தால் என்னாகும்? காளான் இருக்கும். அதை போய் அவங்க அம்மா பறிச்சிட்டு வாடா அப்படின்னா கிள்ளிட்டு வந்துட்டாங்க.
இவங்களாம் யார்? சோழ அரசர்கள். ஏன்னா அவங்களுக்கு காளான் வேண்டாம், எங்களுக்கு சோளம் தான் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சிச்சா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா யார்? பாண்டியர்கள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்? பாண்டியர்களை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். யார்? பாண்டியர்கள். இவங்க பற்றி பார்த்தீங்கன்னா தென் தமிழகம் இருக்குல்ல, அதை வந்து ஆண்டுட்டு இருந்தாங்க. இவங்க பாண்டியர்கள் வந்து தமிழ் புலவர்கள் இருக்காங்களா, அவங்களையும் யாரார நல்லா தெளிவாக பாருங்கள், தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரிச்சுருந்துருக்காங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ சங்ககால இலக்கியம் இருக்குங்களா, அதில் அந்த இலக்கியத்தில் ஒரு ஆளை பற்றி சொல்லுதாமா. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நெடுஞ்செழியன் இருக்கார், அவரை பற்றி சொல்லுதாமா. அவர் யார் அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற போர் வீரராக இருந்திருக்காரு. புரிஞ்சிச்சா? போர் வீரராக இருந்திருக்காரு. சேர சோழர் அவங்களையும் 5 வேளிர் இருப்பாங்களா. 5 வேளிர்லாம் யார்? அவங்களாம் வந்து சின்ன சின்ன கூட்டுப்படை. அவங்க எல்லாத்தையுமே இவர் வந்து தாளையங்கானம் அப்படின்னா தாளையங்கானம் இருக்கு, தலையாங்கானம் அப்படின்னா தலையிலையாட்டு இருக்கு அவங்க எல்லாத்துக்கும். அந்த இடத்துல வந்து தோற்கடிச்சுருக்காரு. எத்தனை பேரை? 5 பேரை. 16 பேர் ஒருத்தர் வந்து தோற்கடிச்சார்ல, அவர் யாருன்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சதுன்னா. அப்போது இவரை வந்து வின் பண்ணிட்டாரா, அதனால தான் இவரை வந்து கொற்கையின் தலைவன் அப்படிங்கிறாங்க. யாரை? நெடுஞ்செழியன், பாண்டிய நெடுஞ்செழியன். ஓகேங்களா? யாரை? பாண்டிய நெடுஞ்செழியனை. சரி, அங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாண்டிய நாட்டில் முத்துக்குளிப்பு தான் ஃபேமஸ்ப்பா. உங்களுக்கு முத்துக்குளிப்பை பற்றி இப்போ ஒரு லிஸ்ட்டாக ஒரு படம் இருந்துச்சு, கிங்ஸ்டன் ஒரு படம் இருக்கும், அந்த படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? சரி, முத்துக்குளிப்பு இருந்துச்சு, நாணயத்தை வெளியிட்டு வந்திருக்காங்க. அவனோட நாணயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் யானையோட ஃபேஸ் இருக்கும், ரெண்டாவதுல பார்த்தீங்கன்னா மீனோட ஃபேஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த நெடுஞ்செழியன் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த முடுகுடுமி பேருவழின்னு ஒருத்தர் வராரு. அவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? நாணயத்தை வெளியிடுறாரு. அது இல்லாமல் வேல்வெளின்னு ஒரு யாகத்தை நடத்தியிருக்காரு. ஓகேங்களா? அந்த காலத்தில் யாகம் பண்ணுறதுல நிறைய பேர் பண்ணுவாங்க, அதில் இவரும் பண்ணியிருக்காரு. இப்போது இந்த மாதிரி மைண்ட் மேப், இந்த மேப் இருக்குதுங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேப்பை பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு ஊரை படித்தாவே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். ஓகேவா? சரி, நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனா இன்னும் வீடியோ லென்த்தாக போவோம். அப்போ நம்ம முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக முடிக்க பார்க்கலாம். சரி, இப்போ மூவேந்தர்கள் இருந்தாங்களா, அவங்களாம் வந்து சூட்டிக்கொண்ட பட்டங்கள் என்னென்ன? யாருன்னா பட்டங்கள்னா சேரர்கள் வந்து ஆதவன், குட்டுவன், வானவன், இரும்புரை. புரிஞ்சுங்களா? வானவன், இரும்புரை. அடுத்து சோழர்கள் பார்த்தீங்கன்னா சென்னி, செம்பியன், கிள்ளி, வளவன். இதை நீங்கள் பார்த்தோன்னே அடிச்சிருவீங்க. இப்போ இது வந்து நீங்கள் கம்பல்சரி படிக்கணும். ஏன்னா இதுலேருந்து செம்பியன் தூக்கிட்டு வந்து சேரர்களை போட்டு இதில் பொருந்தாத யாருன்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்து பாண்டியர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர். இவங்கெல்லாம் யார்? மூவேந்தருக்கு இருக்கிற பட்டங்கள். ஓகேவா? சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுலேயே பாண்டிய அரசர்கள், நம்ம சேரருக்கு பார்த்தாச்சு, சோழருக்கு முக்கியத்துவம் பார்த்தாச்சு. அது அடுத்து பாண்டிய அரசர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த அரசர்கள் இருக்கணும்ல. யாருன்னா நெடியோன், நன்மாறன், முடுகுலுப்பெருமதி, நெடுஞ்செழியன். புரியுங்களா? முடுகுலுப்பெருமதி, நெடுஞ்செழியன். இவங்களாம் யார்? பாண்டிய அரசர்களையே முக்கியமான எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர் இருக்காங்க. இதையும் பக்கத்தில் போட்டு 4ன்னு போட்டு வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் சரி அரசர்கள் தானா, இவங்களுக்கு வேறு எதுவும் சின்னம்லாம் இல்லையா? இருக்குது. என்னென்னா அரசருமே சின்னம் பார்த்துட்டிங்கன்னா செங்கோல்னு ஒன்று இருக்குது, முரசன் இருக்குது, வெண்கொற்ற குடை அப்படின்ட்டு இருக்குது. இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கிறதெல்லாம் கம்பல்சரி பார்த்துக்கோங்க. நான் நமக்கு கலைச்சொற்களில் கேட்டுட்ருவாங்க டிஎன்பிஸில், அதை பார்த்துக்குங்க. இந்த மொத்தம் எத்தனை சின்னம் இருக்குது? 3 இருக்குது. இந்த 3 என்னது? அரசுரிமை சின்னங்கள். யாரோட காலத்தில்? இந்த மூவேந்தர் காலத்தில். சரி, இப்போ இந்த பாக்ஸ் கண்டென்ட் இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். இது தமிழ்லேருந்து எல்லாத்துக்கும் இது வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பார்த்துடலாம். மூவேந்தர் இருந்தாங்க யார்? சேர, சோழ, பாண்டியர்கள். அவங்களுக்கு மாலைனா என்ன, துறைமுகம்னா என்ன, தலைநகர்னா என்ன, சின்னம்னா என்ன கொடுத்துருக்காங்க. இப்போது சேரரோட மாலை என்ன? பணம்பூ. ஏன்னா சேரர்கிட்ட பணம் அதிகமாக இருக்கும். புரியுங்களா? அந்த பணத்தை எப்படி பணம் அதிகமாக இருந்தது? தொண்டி, முசிறி. அங்கே என்ன பண்ணாங்க? வாணிகம் பண்ணாங்க. எல்லோரும் வாணிகம் பண்ணாங்க. விசிறி விற்றுட்டு இருந்தாங்க. புரியுதுங்களா? நொண்டி போட்டு விசிறி விற்றதுனால அவங்களுக்கு பணம் அதிகமாக கிடச்சிருச்சு. அதனால தான் இவங்க வந்து யார்கிட்டையும் சேரர்கள் சேர மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? தலைநகர் என்ன? வஞ்சி. அதனால் இவங்க வஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. புரிஞ்சுதா? வஞ்சிங்கிறது கரூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. வஞ்சிக்கிட்டே இருக்கிறனால இவர் கோவப்பட்டு என்ன பண்ணிட்டாரு? வில் அம்பு எடுத்து விட்டுட்டாரு. ஓகேவா? யார் விட்டுட்டாரு? இந்த சேரர்களும் விட்டுட்டாங்க. நான் இன்னொருக்கா சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கோங்க. சேரர்களோட மாலை என்ன? பணம். போகிட்ட பணம் அதிகமாக இருக்குது. பணம் எப்படி அதிகமாக வந்தது? முசிறியிலையோ தொண்டிலையோ வந்து அதிகமாக வாணிகம் பண்ணாங்க. அதனால் இவரை வந்து நிறைய பேர் வஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வஞ்சிட்டு இருந்தனால சேரரசர் வந்து கடுப்பாகி வில்லும் எடுத்து எல்லாத்தனை பேரையும் போட்டு தள்ளிட்டாரு.
சரி, இப்போ வந்து சோழ அரசர்கள் பார்த்தலாமா? சோழ அரசர்னா அத்திப்பூ, மாலை என்ன அத்திப்பூ, புகார், புரிஞ்சுதா? அவங்களோட துறைமுகம் என்ன புகார். அடுத்து வந்து பார்த்தா தலைநகர்னா உறையூர், புகார், இதுனா புலி, புரிஞ்சுதுங்களா? இப்போது ஒரு சோளக்காடு இருக்குது, சோளக்காட்டில் புலின்னு ஒன்று வந்துருச்சுப்பா. புலி வந்துச்சு. இந்த புலி எதுக்கு வந்திருக்கு? புலி வந்து மிருகத்தை தான் வேட்டையாட வரணும். இது வந்து பூ இருக்குது பார்த்தீங்களா, அத்தின்னு ஒரு பூ இருக்குது. அத்தின்னு இப்போ உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கலாம். சோளக்காட்டில் ஒரு நிமிஷம், சோளக்காட்டில் வந்து புலி வந்துருச்சுப்பா. இந்த புலி வந்து அந்த டைமில் வந்து யாரோட சித்தி வந்து அங்கே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து இந்த புலி அடிச்சிருச்சு. அடித்ததை பார்த்து வந்து உறைஞ்சி போயிட்டாங்க. உறைஞ்சி பார்த்தோன்னே போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுக்க போகிறேன். நான் புலி வந்து எங்கள் சித்தி அடிச்சிருச்சு, நான் வந்து அதை பார்த்தோன்னே உறைஞ்சி போயிட்டேன், நான் வந்து புகார் கொடுக்குறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? சோளக்காட்டிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு. சரி, அடுத்து பாருங்கள் பாண்டியர் புரியுதுங்களா? பாண்டியர் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட மாலை என்ன? வேப்பம்பூ. அவங்களோட இது என்ன? கொட்கை. அடுத்து மதுரை. இது 2 மீன்கள், புரிஞ்சுதா? இப்போ பார்த்துட்டிங்கன்னா பாண்டியர் இருக்காங்களே, பாண்டியன்னு ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான்? 2 மீன் வாங்கிட்டு வரான், புரிஞ்சுங்களா? எப்படி வாங்கிட்டு வருவான்? 2 மீன் கையில் தானே வாங்கிட்டு வர முடியும், இல்லையா? கையில் வாங்கிட்டு வர முடியும். இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து மது குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வரான், ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அப்போ வாங்கிட்டு திடீர்னு வாந்தி எடுத்துடுறான். அந்த வாந்தி எடுக்கிறது வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணான்னா வேப்பம்பூவை வாயில் போட்டால் அந்த கசப்புனால அவனுக்கு வாந்தி நின்றுச்சு. இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். என்னென்னா பாண்டியன் ஒருத்தருக்கான், 2 மீன் வாங்கிட்டு வரான். எதுக்காக வாங்கிட்டு வரான்? மது குடிக்கிறதுக்கு வாங்கிட்டு வரான். வாங்கிட்டு வந்துட்டு எதில் வாங்கிட்டு வருவான்? கையில் இருந்தால் தான் வாங்கிட்டு வந்துட்டான். கையில் வாங்கிட்டு வரான். வந்து குடித்தோடனே வாந்தி வந்துடுச்சு. வந்தோடனே அவன் வந்து வேப்பம்பூ வச்சு ஸ்டாப் பண்ணிட்டான் அந்த வாந்தியை. சரி, இப்போ அந்த குறுநில மன்னர்கள்னு சொன்னாங்களா, அவங்களாம் யாருன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்களாம் தான் வந்து ரொம்பவே அவங்களாம் வந்து யார்? ரொம்பவே முக்கியம். இப்போ குறுநில மன்னர்கள் யாருன்னா ஆய், வேளிர், கிழார், அவங்க எல்லாமே. இப்போ அவங்களாம் யார்? குறுநில மன்னர்கள். அப்போ பழந்தமிழ் சொல்லில் இந்த ஆய் இருக்காங்கல்ல, சரி ஒரு நிமிஷம் தப்பாக போயிட்டேன். இப்போ குறுநில மன்னர்கள் சொல்கிறோம், அவங்களாம் சொல்கிறாங்க ஆயின்னு இருக்காங்களா, அப்படிங்கிறது ஒரு பழந்தமிழ் சொல், புரிஞ்சுதுங்களா? அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பழந்தமிழ் சொல். அது வந்து ஆயருங்கிற சொல்லால் இருந்து பெறப்பட்டது. இந்த ஆயிங்கிறது ஆயிரங்களில் வந்திருக்குதாமா. அதோட பொருள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த ஆயிரங்கிற பொருள்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஆணிரை மேய்ப்பவர் அப்படின்னா ஆடு மேய்க்கிறவங்க மாடு மேய்க்கிறவங்க கூட வச்சுக்கோங்க, புரிஞ்சுங்களா? சரி, இப்போ சேர சோழ பாண்டியர் அவங்க 3 பேர்த்துக்கு முக்கியமானது இருந்துட்டாங்க. இது இருக்காங்களா, அவங்களுக்கு முக்கியமானது இருக்காங்க. யாருன்னா அந்திரன், திதியன், நனன், புரியுங்களா? அந்திரன், திதியன், நனன் அப்படின்னா இப்போ ஒருத்தன் வந்து இப்போ திதி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போ எப்படி போனான்? நடந்து போனான், நல்லா ரன் பண்ணிட்டான். அப்போ திதி நல்லா கொடுத்தான், நன்னா கொடுத்தீங்கோ அப்படின்னு பேசுவாங்கள்ல, அப்படி போயிட்டான். இவங்களாம் யார்? ஆய்ங்க யார்? குறுநில மன்னர்கள். சரி, இப்போ அடுத்து பாருங்களேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா வேளிர், வேளாளர்கள் அப்படிங்கிறவங்கள தமிழகத்தில் ஆட்சிப்படுத்திருந்தாங்களாம். இவங்களாம் யாருன்னா நிலத்தை கையில் வச்சுருந்தவங்க, புரிஞ்சுங்களா? சரி, இந்த வேளிரில் வந்து 7 பேர் முக்கியமானலாம் இருந்தாங்களாம். 7 பேர் யாருன்னா கடையெழுவாளர்கள்னு சொல்கிறாங்க. அதில் யாருன்னா பாரி, ஊரிகாரி, பேக, நாய், அதியமான், நல்லி. இவங்க எல்லாரும் யார்? கடையெழுவாளர்கள். இவங்கெல்லாம் வந்து நிலத்தை கையில் வச்சுருந்தாங்க. இவங்கெல்லாம் வேளாளர், வேளிர்குல அரசர்கள்னு சொல்லலாம். சரி, இவங்க எல்லாருமே பாண்டிய அரசர்கள் எப்படி வந்து தமிழ் புலவை ஆதரித்தாங்களோ அதே மாதிரி அந்த வேளிர்குல மக்கள் அவங்கள அரசர்கள் இருக்காங்கள்ல, அவங்களும் பார்த்துட்டிங்கன்னா இந்த தமிழ் புலவர்களை ஆதரிச்சுருக்காங்க. சரி, இவங்களோட காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிழார்னு இருப்பாங்க, தெரியுமா? கிழார் யாருன்னா கிராம தலைவர்னு சொல்லியிருக்காங்க. கிழாருங்கிறது யார்? கிராம தலைவர். கீழே இருப்பார் போல், அது அவர் தான் இருப்பாராட்டிருக்காது, அவர் வந்து கிழார்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சங்ககால அமைப்பு. இப்போ என்னது? சங்ககால அமைப்பை பற்றியே பார்க்க போகிறோம். இந்த அரசுரிமை என்னைக்கு பரம்பரையாக தான் இருந்துச்சு. அரசர் வந்து கோன்னு சொன்னார். இந்த கோங்கிறது சொல்லுந்து வந்துச்சு, அதோட சுருக்கம் தான் இது. இப்போ அந்த அரசன் இருக்கார்ல, அவர் வந்து வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவனுங்கிற பேரில் வந்து என்ன பண்ணார்? அழைக்கப்பட்டாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் குடும்ப அரசியல் நடந்துகிட்டு தெரியுமா? அதே மாதிரி இவங்களோட அரச காலத்தில் இருந்திருக்கு. எப்படி இருந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா, அரசர் போயிட்டாருன்னா அவரோட மூத்தமாக வரணும். அந்த மூத்தமாக வந்து என்ன அரியணை ஏறுவாரா? அந்த அரியணை ஏறுறது வந்து அரசு கட்டளையிறதுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா முடிசூட்டும் விழான்னு சொல்லுவாங்க, புரிஞ்சா? சரி, மூத்த மகன் போன அப்புறம் யார் வருவாங்க? பட்டத்திலவசர் வருவார். அந்த பட்டத்திலவசர் வந்து கோமகன்னு சொல்லுவாங்க. அந்த பட்டத்தில் இளவரசர் போனதுக்கப்புறம் யார் வருவார்? இளையோர் வருவார். இளையோர் என்ன சொல்லுவாங்க? இளங்கோன்னு சொல்லுவாங்க. இளஞ்செழியன், இளஞ்சேரலின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசர் என்ன பண்ணுவார்னா டெய்லியும் வந்து நாளை
கூட்டுவார். கூட்டிகிட்டு வந்து என்னென்ன பிரச்சனை இருக்கோ கேட்பார். கேட்டுட்டு வந்துட்டு இந்த வரி வசூல் பண்ணுறது எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு முக்கியமான வரி என்னென்னா நிலவரியே முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா வேளாண்மை பண்ணுறாங்கல்ல, அதனால் வந்து அவங்களுக்கு நிலவரி அதிகமாக இருந்துச்சு. அந்த நிலவரியை தான் இறைன்னு சொல்கிறாங்க. நான் தான் உனக்கு இறையாடா இப்படி கிடச்சிட்டேனே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த நிலவரியில் மட்டும்தான் கிடச்சிச்சா அவங்களுக்கு பணம்? இல்லை. எதுலேருந்து கிடச்சிச்சின்னா சுங்கவரி, கப்பம், தண்டம் அதுலேருந்து வந்து கிடச்சிச்சு. இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் சொல்லுவார்ல, எதற்கு கீராய் வரி அப்படின்னு சொல்லுவார்ல, அப்படி. சரி, அடுத்து வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடுறதுக்கு அரசரோட வீரர்கள் என்ன பண்ணுவாங்க, வீரக்கலல்னு ஒன்று இருக்கும். நம்ம ஒரு காப்புன்னு வச்சுக்குவோமே, எல்லோரும் காப்பு மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. அந்த காப்பில் அவங்களோட பேரும் இருந்திருக்கும், சாதனை இருந்திருக்கும். நம்ம காப்புன்னு வச்சுக்கலாம், வீரக்கலன் என்னன்னு தெரியல. சரி, அப்புறம் ஒற்றர்கள் இருந்தாங்க. அந்த ஒற்றர்கள் வந்து தமிழ் நாட்டில் என்னென்ன நடக்குதுங்கிறது பார்த்து சொல்கிறாங்க. அது இல்லாமல் வெளிநாட்டில் என்னென்ன நடக்குது அதுலேயும் பார்த்துட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க வந்து போரில் வந்து புறமோது காமிக்கிறது தப்பு. சாகும்போது நெஞ்ச நிறுத்திட்டு சாகணும், புரியுதா? ஒரு வேளை வந்து புறமோதில் அடி வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் சாப்பிடாமல் உண்ணாவிரது இருந்து செத்து போயிடணும் அப்படிங்கிற வழக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. சரி, அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சபை. என்னது சபை பார்க்கணும். சபையில் பார்த்துட்டிங்கன்னா அரசரோட சபை வந்து அரசவைன்னு சொன்னாங்க. அரசர் வந்து அரியணை ஏறுறது அரியணைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரசர் வந்து ஒரு அஞ்சு விதமான கடமையை பண்ணுவார். என்னென்ன கடமை பண்ணுவார்னா, எல்லாருக்கும் எஜுகேஷன் கொடுக்கணும், ஒன்று. எல்லாருக்கும் சடங்கு நடத்தணும், கோயில் ஃபங்க்ஷன் நடத்தணும்ப்பா. அப்படி வந்து இப்போ புலவர்கள் யாராவது வந்தாங்கன்னா பரிசு கொடுக்கணும். மக்களை பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்கணும்? அண்டை நாட்டிலேருந்து பாதுகாக்கணும். குற்றவாளியை தண்டிக்கணும். மக்களை யாராவது துன்புறுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்கள தண்டிக்கணும். அத்தனைங்கிறத வந்து மொத்தமாக 5. அந்த 5ஐயும் அரசர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த தூதுவர்களை வந்து டைரெக்டாக வந்து அரசரே வந்து நியமனம் பண்ணார். அதனால தான் இந்த தூதுவர்கள் வந்து முக்கியமாக பங்கு வச்சாங்க அரசரோட வாழ்க்கையில். சரி, இந்த தூதுவர்களை வந்து நியமிச்சாச்சா. அது இல்லாமல் என்ன பண்ணாருன்னா 5 அதிகாரிகளை வந்து பண்ணார். அந்த 5 அதிகாரிகள் யாருன்னா ஐம்பெருங்குழுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எண்பேராயங்கிறாங்க. எண்பேராயன்னா 8 உறுப்பினர் கொண்ட குழுன்னு வச்சுருந்தாரு. மொத்தம் 2 குழு இருந்துருக்குது அரசரோட அவையில். சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா படைனா என்னென்ன படை அப்படின்னா, இராணுவம்னு ஒரு படை இருந்துச்சுப்பா. அந்த இராணுவம் இருந்துச்சு. அந்த இராணுவத்தில் 4 இது இருந்துச்சு. அந்த 4 என்னென்ன, காலாட்படை இருந்துச்சு, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படைங்கிறது அந்த 4 படை இருந்துச்சு. புரியுதுங்களா? 4 படை. அந்த படைக்கு தலைவர்னு ஒருத்தர் இருப்பார் தெரியுமா? அந்த தலைவர் இருப்பார். அந்த தலைவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுவாங்கன்னா தாளைத்தலைவர்னு கூப்பிடுவாங்க. புரியுங்களா? சரி, இப்போ சண்டை போடுறக்க வந்து ஆயுதம் வேணும்ல. அது என்னென்ன ஆயுதம் இருந்துச்சுன்னா, வாள் இருந்துச்சு, கேடயம் இருந்துச்சு, தோமாரம்னா ஈட்டி, அப்புறம் ஈட்டி இருந்துச்சு, வில்லு, அம்பு எல்லாமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த தோமாரம்னா என்ன? நம்ம வீட்டில் வந்து வீடு கூட்டுவாங்களா, அதுவா? அது கிடையாது. இந்த தோமாரம் அப்படின்னு என்னென்னா, இந்த மாதிரி ஈட்டி விசிறாங்களா, அதுதான். அப்படின்னா ஏவுகணை மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த ஆயுதமெல்லாம் அவங்க எங்கெங்கே வச்சுருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆயுதம் வந்து எங்கே வச்சுருந்தாங்கன்னா ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சுப்பா. அந்த ரூமுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா படைக்கொட்டில்னு சொல்கிறாங்க. என்னது? படைக்கொட்டில். புரிஞ்சிச்சா? சரி, அப்போ அவங்க கோட்டை வந்து பெருசாக இருந்துச்சா. அப்போ போர் முரசு தான் அவங்களோட கடவுளாகவே கருதி வணங்கப்பட்டது. போர் முரசு நம்ம என்ன இந்த டம்னு தட்டுவாங்கள்ல, அதில் தான் போர் முரசு. சரி, இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோமா. அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம பார்க்க போகிறது என்னென்னா சட்டமும் நீதியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். சார், சட்டம் எப்படி இருந்துச்சு அவங்களோட வாழ்க்கையில் அப்படிங்கும்போது, அரசர் இருக்கார் தெரியுமா? அரசர் தான் கோர்ட். நானே ராஜா நானே மந்திரி, அந்த மாதிரி. புரியுதா? அப்போது தலைநகர் இருக்குது தெரியுமா? தலைநகரில் வந்து நீதிமன்றம் தான் அவைன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எப்படி மக்களவை மாநிலவைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அவைன்னு சொல்லியிருக்காங்க. கிராமங்களில் வந்து மன்றங்கள்னு சொல்லியிருக்காங்க. அங்கே எல்லாமே அதை வந்து என்ன பண்ணாங்க, தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. என்னதான் தீர்ப்பே கொடுத்தாலும் அரசரோட இதுதான் இறுதியானது. அப்படி தீர்ப்பு வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்கள அதுக்கு கடுமையாக தண்டனை கொடுப்பாங்க, மரண தண்டனை கொடுப்பாங்க, கை கால் வெட்டுவாங்க, அபராதம் கொடுப்பாங்க, எல்லாமே. அப்புறம் வந்து உடல் உறுப்புகளை வெட்டுவாங்க, எல்லாமே வந்து நடந்துருந்துருக்கு. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி நிர்வாகம்னா நம்ம அரசியலுக்கு வந்துடுவோம். அடுத்து ஒட்டுமொத்த ஆட்சி பகுதி மண்டலம்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஒரு மண்டல பூச்சி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி மண்டலம்னு சொல்லுவாங்க. அந்த மண்டலத்தை பிரிக்கிறாங்க. புரியுதா? அந்த மண்டலத்தை என்னென்னு பிரிக்கிறாங்க, நாடாக பிரிக்கிறாங்க. அந்த நாடை வந்து கூற்றமாக பிரிக்கிறாங்க. இது புக்பேக்கில் வரும், கூற்றங்களாக பிரிக்கிறாங்க. அப்போ ஊர் இருந்ததுன்னா கிராமம் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அடுத்து பேரூர்னா என்ன, பெரிய கிராமம், சிற்றூர்னா சிறிய கிராமம், இது தெரிஞ்சிடும். மூதூர்னா என்ன, பழைய கிராமம், முதுமையாக இருக்கிறவங்க தான் பழசாக இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்களேன். அடுத்து என்னது பார்த்துட்டிங்கன்னா இங்கே கீழே வரணுமா. சரி, இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியமானது, நான் அடுத்து சொல்கிறேன். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸு இப்போது
இப்போ பார்த்துக்கோங்களேன், இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த மொத்தம் 5 இருக்குப்பா. 5 முக்கியமாக கேட்டே இருப்பாங்க. குறிஞ்சின்னா என்ன? மலையை மலை சார்ந்த இடமும், புரியுதா? இப்போ குறிஞ்சி இருக்குல்ல, குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க. இங்கே எங்கே இருக்கும்? மலையில் மட்டும்தான் இருக்கும். மலையில் என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுவாங்க. யாராக இருப்பாங்க? குறவன் குறத்தி தான் இருப்பாங்க. அந்த ட்ரைப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அவன் முருகன் எங்கே இருப்பார்? மலை மேலே தான் இருப்பார். அடுத்து முல்லை, காட்டில் என்ன இருக்கும்? காட்டில் தான் முள் இருக்கும் அதிகமாக. அந்த முல்லை வந்து ஆடு இருக்குல்ல, ஆணையரை மேய்க்கிற ஆடு வந்து தெளிவாக பார்த்துரும். அந்த ஆடை மேய்ச்சாங்கன்னா யார்? அவங்களாம் ஆயர், ஆட்சியர், மாயோன். என்னடா காட்டுக்குள்ளே போய் மாயமாக போயிட்டான் மாயோன் இங்கே முல்லையில். அடுத்து மருதம் பார்த்திங்கன்னா வயல், ஓகேங்களா? வயல். இப்போ தம் இருக்குல்ல, அந்த புயலை வந்து வெயில், அந்த வயல் இருக்குல்ல, அங்கே தான் விளை வைக்கிறாங்க. விளை வச்சாங்கன்னா என்ன? வேளாண்மை தான் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். வேளாண்மை பண்ணுறது யார்? உழவன் உழத்தி. அப்படிங்கும்போது இந்திரன் தான் நமக்கு என்ன பண்ணுவார்? மழையை கொடுப்பாரு. இந்திரன் மழை கொடுப்பாருன்னு தெரியல, இந்திரன் கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. வர்ணபவன் தான் மழை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்து நெய்தல், புரியுதா? இப்போ நெய் வந்து கடலில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கடல் என்னென்னு இருக்கும்? மீன் இருக்கும், ஓகேங்களா? இப்போ அது கடல் எப்படி இருக்கும்? பறந்து பெருசாக இருக்கும், அதான் பறந்தவர். அடுத்து வருணன், கடல் விழுந்தீங்கன்னா வருந்தி போயிடுவீங்க. அடுத்து பாலை, ஒரு பாலை டக்குன்னு கீழே ஊற்றினா வறண்டு போயிடும் தெரியுமா? அது வந்து வீரச்செயலா உனக்கு? இல்லை. ஏன்னா பாலை வந்து நீ கேஸில் வச்சுருந்தா என்ன பண்ண? மறந்துடுவாங்களாம்மா. அடுத்து கொற்றவை, அதை பத்தவை சரி நான் வேறு வாங்கிட்டு வரேன் பத்தவை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா? சரி, ரைட். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த கரையோர நகரம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து பட்டினம் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புகாருங்கிறது பொதுவாக துறைமுகத்தான் குறிப்புங்க. இந்த பட்டினம்ங்கிறது நம்ம ஒரு பக்கம் கேள்விப்பட்டிருக்கோம், புகாருங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். என்னென்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அடுத்து முக்கிய நகரங்கள் என்னென்ன இருந்துச்சுன்னா, புகார் இருந்துச்சு, உறையூர், திருச்சி, கொட்கை, மதுரை, முசிறி, வஞ்சி, கரூர், காஞ்சிங்கிறது போன படத்தில் பார்த்தோம். காஞ்சிங்கிறது எதுக்கு ஃபேமஸ்ஸு அதுக்கு சொல்லுங்கள். இதெல்லாம் முக்கிய நகரமாக இருந்திருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா திணை இருக்குல்ல, திணை நிலம் சார்ந்தா இருந்துருக்கு. என்னென்னா 5 வகமாக இருந்துச்சு. அந்த 5 தான் இப்போ சொன்னேன்ல, அதெல்லாம் தான். அடுத்து பாருங்கள், அதில் முக்கியமாக வந்து மருதன்னு சொல்கிறாங்க. மருதனுங்கிறது மின்புலம், நன்சை புன்சைன்னு சொல்லுவாங்க, புரியுதா? அது அப்படி அழைச்சாங்களாமா. அது அங்கே வந்து நெல்லும் கரும்பும் வந்து விளைவிச்சிட்டு இருந்தாங்க. நெய்தல் இருக்குல்ல, நெய்தல் தவிர மற்ற எல்லாத்தையும் மண்புலம் புன்சைன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து தானியம், பருப்பு எல்லாத்தையும் விளைவிச்சிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? சரி, இப்போ இந்த பாக்ஸை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சங்ககால மக்களோட பெண்களின் நிலை எப்படிப்பா இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இருக்காங்கள்ல, அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து கட்டுப்பாடு இல்லையா, புரிஞ்சிச்சா? எல்லோரும் வந்து நீங்கள் இப்போ படிக்கலாம், அறிவு வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிறவங்க மாதிரி அறிவு இல்லாமல் இருக்காதுங்க, அறிவு இருங்க. சில பேர் நான் சொல்கிறேன், மொத்தமாக அந்த பெண்களில் மொத்தம் 40 பேர் இருந்தாங்களாம், 40 பெண் புலவர் இருந்தாங்களாம்மா, புரிஞ்சிச்சா? அவங்க வந்து திருமணம் இருக்குல்ல, சொந்த விருப்பத்தில் நடக்கணும். இப்போ பிள்ளைங்க இப்போல்லாம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி இருக்கணும். அடுத்து வந்து அவங்களோட கற்பு வந்து மிகவே இந்த கற்பு இருக்குல்ல, சிறந்த ஒழுக்கமாக வந்து கருதப்பட்டுச்சு, புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து சொத்தில் இருக்குல்ல, சொத்தில் வந்து மகளுக்கும் சரிசமமாக கொடுக்கணுங்கிற சட்டம் வந்துருச்சு, இப்போவும் இருக்குது. அந்த 40 சொன்னேன்ல, அந்த 40 பேரில் முக்கியமானது யாருன்னா ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கைப்பாடனியார், ஆதிமந்தியார், பொன்முடியார், இவங்கெல்லாம் வந்து அந்த 40 பேரில் ஒரு ஆளுங்க. சரி, அடுத்து வந்துன்னா மத நம்பிக்கை, மூட நம்பிக்கையில் இருக்கணும்ல, அது இருந்திருக்கு. என்னென்னா, இது மூட நம்பிக்கை சொல்ல முடியாது. மக்களின் ஃபஸ்ட்டு கடவுள் யார்? முருகன். எனக்கு முருகன் பிடிக்கும். யாராருக்கு முருகன் பிடிக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சங்க காலத்தில் வழிபட்ட தெய்வம் என்ன தெரியுமா? சிவன், மாயோன், விஷ்ணு, இந்திரன், வருணன், கொற்றவை. இதெல்லாம் அந்த சொன்ன 5 இணைக்கு உள்ள கடவுள் சொன்னாங்க. 5 இணைக்கு உண்டான கடவுள்கள் அவங்கெல்லாம். இவங்க எல்லாத்தையும் வழிபட்டு இருந்திருக்காங்க, புரிஞ்சிச்சுங்களா? எப்படி எதுக்கு வழிபட்டாங்க? அவங்க மத நம்பிக்கைக்காகவும் சமூக பிரிவுக்காகவும் அவங்க வந்து சாமியை வழிபாடு பண்ணியிருந்திருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வர்ணாசிரமம் ஒன்று இருந்துச்சு. அப்படின்னு என்னன்னா, தொழில் அடிப்படையாக கொண்டு இந்த தொழில் பண்ணால் அவன் இந்த தொழில் பண்ணால் அந்த மாதிரி வர்ணசிம்ம முறையை வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ வீரக்கல் நடுக்கல் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ போரில் வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவரோட நினைவை பாராட்டுறதுக்காக அவரோட நேமை எழுதி வச்சு அந்த கல்லை நெட்டுட்டு வருவாங்க. அதான் வீரக்கல்னு சொல்கிறாங்க. அந்த வீரக்கல் வந்து வேலு நாச்சியார் பண்ணுவார். அது யாருக்காக பண்ணுவாங்கிறது தெரியுமா? தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா உடை. அவங்க ட்ரெஸ்ஸு நான் எப்படி பண்ணாங்கன்னா, நல்லா தான் அவங்க நாகரிகமாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தா அந்த உடை எதில் இருந்துச்சுன்னா மஸ்லின் பட்டு, நேர்த்தியாக இருந்துச்சு. எல்லாம் பருத்தியில் தான் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா பாம்போட பாம்பு இருக்குது பார்த்தீங்களா,
சங்க இலக்கியம் என்ன சொல்லுதுன்னா, பாம்போட தோலை காட்டிலும் மென்மையாக இருக்கிற துணி என்னென்னா கலிங்கம், அதுலேயும் பட்டி இவங்க வந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இப்போ வந்து ட்ரெஸ்ஸுக்கு சொல்லிட்டீங்க, அணிகள் என்னென்ன இருக்குன்னா, தங்கம் இருக்குல்ல, தங்கம், வெள்ளி, முத்துக்கள், நவரத்தினம், கற்கள், சங்கு, பாசிகள் அத்தனையும் வந்து செஞ்சுருந்துருக்காங்க இவங்கெல்லாம். சரியா? அடுத்து கலைகள்னு பார்க்கும்போது கலைகள் என்ன, நம்ம கலைகள் ட்ரம்ஸ் தட்டுறது எல்லாமே எல்லாம் கலைகள் தானே, புல்லாங்குழல் ஊதுறது கலைகள் தான். அதே மாதிரி எங்களுக்கு இருந்திருக்கு. என்னென்னா முரசு, புல்லாங்குழல், யாழுங்கிற பொண்ணில் இருந்திருக்கு. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கரிகாலன் இருக்கார்ல, நம்ம கரிகாலன் வந்து 7 சுரங்கள், உன் சுரம் சூப்பராக இருக்குது அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த 7 சுரங்களுங்கிறத அவர் வந்து என்ன பண்ணார், பெருமையும் பெற்றிருந்தார். அதனால் இவரை வந்து ஏழிசை வள்ளான் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஏழிசை வள்ளான்னு சொல்லுவாங்க. பாடல்களில் பாடுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாத்தையும் பாணன் விரலையன்னு சொல்லுவாங்க. இது புக் பேக்கில் வரும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்ன கணிகை இங்கே வருங்க, கணிகையர் அப்படின்னா நடனம் புரிவாங்க. இப்போ நடனம் பண்ணாங்கன்னா நம்ம காணிக்கை போடுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ கூத்துங்கிறது நம்ம நாட்டில் மட்டும்தான் பண்ணுவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் கூத்து இருக்குது. நாட்டுப்புற இது அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களாம் அந்த கூத்து இருக்குல்ல, மக்களுக்கு வந்து மிக முக்கியமாக இருந்துச்சு, அதாவது பண்பாட்டு அவசியமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முத்தமிழ் கோட்பாட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. முத்தமிழ் கோட்பாட்டை என்னென்னு கேட்டிங்கன்னா, இயல் இசை நாடகங்கிறது தான் முத்தமிழ் கோட்பாடு. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா தொழில் பார்க்க போகிறோம். நாம் என்ன பார்க்குறோம், தொழில் பார்க்குறோம். தொழில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வேளாண்மை இருக்குது, ஆணையரை இருக்குது, மீன் பிடித்தல், வேட்டையாடுதலாம் முக்கியமாக பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணாங்களா, அதுக்கடுத்து கைவினை தொழில் பண்ணியிருக்காங்க. என்னென்னா தச்சர், கொள்ளர், பொற்கொள்ளர், மண்பாண்டம் செய்வதற்கும் அத்தனை பேர் இருந்திருக்காங்க. நெசவு தான் முக்கியமாக இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் மஸ்லின் பட்டு அந்த எல்லாம் போட்டு ட்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, அப்போ அதை வந்து பின்னுறக்கு வந்து நெசவு தொழில் வேணும்ல, ஸோ அதுக்காக அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட தொழில். அடுத்து பார்த்தீங்கன்னா விழாக்களுங்கும் போது அறுவடை திருநாள் ஆகட்டும், பொங்கல், கார்த்திகை தீப விழா அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்திர விழா எல்லாமே தலைநகரில் கொண்டாடி இருந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் நடனம் மாடுறது, இறுதி சண்டை, சேவல் சண்டை, தாயம் ஆடுதல்லாம் தெரியுமா, யாராவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து வேட்டையாடுறது, மல்யுத்தம் செய்கிறது, ஊஞ்சல் ஆடுறது எல்லாமே ஒரு பொழுதுபோக்காகவும் ஒரு விழாக்கள் மாதிரி ஜாலியாக கொண்டாந்துருக்காங்க. இன்னும் உங்கள் ஊரில் யாராவது இந்த தாயங்கிறது விளையாண்டுருக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ குழந்தைகள்லாம் அங்கங்கே விளையாண்டுருந்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம பேசிக்காக தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஒரு கதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ வணிகங்கிறது பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வணிகம் வந்து உள்ளூர்லேருந்து வந்தாங்க, உள்நாட்டிலேருந்து பண்ணாங்க, வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. இந்த 3 விதமாக நமக்கு வந்து வணிகம் நடந்திருக்கு. அந்த வணிகம் பண்ணிகிட்டு இருக்க போகிற டைமில் வந்து இந்த கப்பலோட்டிகள் இருக்காங்கள்ல, வழி மாறக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு துறைமுகத்துலேயும் கலங்கரை இலங்கு சுடர்னு கொண்டு வச்சுருந்துருக்காங்க. அப்படின்னு என்ன, கலங்கரை விளக்கம் தான் வச்சுருந்துருக்காங்க. யாரும் வந்து தேசம் மாறிடக்கூடாது, கரெக்டாக அவங்க வந்துடணுங்கிறதுக்காக வச்சுருக்காங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வணிகர் இருக்காங்கள்ல, மாட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கங்கே போய்ட்டு வணிகம் பண்ணாங்க, பண்டமாட்ட முறை பண்ணிட்டு இருந்தாங்க, பொருள் கொடுத்து பொருள் வாங்குறது. அது முக்கியமாக எங்கே நடந்ததுன்னா புகார் மதுரையில் தான் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்து இந்த மதுரையில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புகார் மதுரை இருக்குல்ல, அங்கே முக்கியமாக வந்து 2 வகையான சந்தை இருந்துச்சாம்மா. நாலங்காடி, அல்லங்காடின்னு இருக்குதாம்மா. நாலங்காடி என்னென்னா பகலில் இருக்கிறது, அல்லங்கடை என்ன இரவில் இருக்கிறது. புரிஞ்சிச்சா? இதில் எங்கே இருக்குது, மதுரையில் இருக்குது. இது போன படத்தில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா? அடுத்து மலபார் கருமிளகு அப்படின்னு என்ன தெரியுமா, எகிப்தில் ஒரு அரசர் இருந்தார். யாருன்னா ராம் செலின்னு ஒருத்தர் இருந்தார். அவரோட பாடி இருக்குல்ல, அது வந்து அந்த பாக்ஸை திறக்கும்போது அவரோட உடம்பு வந்து இன்னுமே கெடாமல் இருந்துச்சு. இன்னொன்று பார்த்துட்டிங்கன்னா, அவரோட மூக்கு நாசி இருக்குல்ல, நாசிலையுமே அடி வயிற்றுலையுமே கருமிளகு போட்டிருக்காங்க. அது எதுக்காக நம்ம தமிழர்கள் அவங்க போட்டிருக்காங்கன்னா, அந்த மிளகும் அது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உடலை வந்து பதப்படுத்தி பாதுகாப்பு செஞ்சுருக்குது. அது வந்து பண்டைய நாட்களே பின்பற்ற ஒரு முறைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்து முக்கிய துறைமுகம் என்ன, முசிறி, தொண்டி, கொட்கை. முசிறி வந்து யாரோட துறைமுகம்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து வந்து முக்கியமாக ஏற்றுமதி பொருள் என்னென்னா உப்பு, மிளகு, முத்து, தந்தம், பட்டு, நறுமண பொருட்கள், வைரம், குங்குமம், அடுத்து விலைமதிப்பற்ற கற்கள், வைரமெல்லாம் இருந்திருக்கு. அடுத்து மஸ்லின், சந்தன கட்டை அத்தனையுமே என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. இறக்குமதி பண்ணது என்னென்னா புஷ்பராகம், தகரம், கண்ணாடி, குதிரை எங்கேருந்து வந்தது தெரியுமா, அரேபியாவிலேருந்து வந்துச்சு. கண்ணாடி எங்கேருந்து வந்துச்சு, சீனாலேருந்து வந்துச்சு. ஓகேவா? அடுத்து பாருங்களேன்,
நம்ம இந்திய வணிகர் இருக்காங்களே அந்த ரோம் பேரரசருக்கு வந்து பட்டம் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த ரோம் பேரரசர் ஆர்லைன் ஒருத்தருக்காங்கல்ல, சரி நீ பட்டை கொடுத்துரு, நான் வந்து அந்த பட்டை எவ்வளோ எடை இருக்கோ அந்த எடைக்கு நான் தங்கம் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. புரிஞ்சிச்சா? சொன்னது அப்படி வணிகம் போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கடல் கடந்த வாணிகம் போயிருக்காங்க. கடல் கடந்த யார் வாணிகம் போனாங்க? நம்ம ஆளுங்க தான் போயிருக்காங்க. சரியா? அவ்வளோதான், பாடம் முடிய போகுது, எண்டுக்கு வந்தாச்சு. சரி, கடல் கடந்த வாணிகம் எங்கெங்கே போனாங்கன்னா தமிழகத்திற்கும் போயிருக்காங்க. தமிழகத்தில் போயிருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் கிரேக்கம், ரோம், எகிப்து, சீனா, தென்கிழக்காசியா, இலங்கை மொத்தமாக போய் என்ன பண்ணியிருக்காங்க? சேல் பண்ணாங்க. அதனாலேயே வணிகர் வந்து நல்லா போச்சு அப்படிங்கிறத வந்து தொழில் ஆய்வு மூலமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸ் ரொம்பவே முக்கியமானது, இது பாருங்களேன். முசிறிங்கிறது முதல் பேரங்காடிப்பா, பேர் வச்சுருப்பாங்களோ அது வந்து இந்த ரோம் நாட்டை சேர்ந்த மூத்த பிளனின்னு ஒருத்தர் இருப்பார். அவரோட இயற்கை வரலாறில் இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு முசிறி தான் சொல்லியிருக்காரு. யார்? இந்த பிளனி. அப்போது இந்த முசிறியில் இருக்குல்ல, இந்த முசிறியில் வந்து ஒரு ரோமானிய குடியிருப்பு இருந்துச்சுப்பா. அந்த முசிறியில் ரோமானிய குடியிருப்பு இருந்துச்சு. அங்கே வந்து அகஸ்டஸ்னு ஒரு கடவுள் இருந்தார், அவருக்கு ஒரு கோயில் ஒன்று கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போது அதே டைமில் என்னாச்சுன்னா 2ஆம் நூற்றாண்டு இருக்குல்ல, அப்போ அந்த 2ஆம் நூற்றாண்டு சேர்ந்த பாப்பரஸுங்கிறது ஒரு ஒப்பந்த பத்திரம். அது எங்கே இருக்குது தெரியுமா? வியன்னாவில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த அருங்காட்சியகத்தில் என்ன, அந்த பத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அலெக்சாண்ட்ரியாவை சேர்ந்த ஒரு வணிகர் இருக்கார்ல, அவருக்கும் முசிறியை சேர்ந்த அவருக்கும் ஒரு வணிகருக்கும் வணிக ஒப்பந்தம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு சொல்லுது. எது? அந்த பாப்பரஸு. அது எங்கே இருக்குது? வியன்னாவில் இருக்குது. சரி, ஓகேவா? அடுத்து நம்ம இதை அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்கியமான இப்போ இந்த பாடத்துக்கு இந்த தேவையில்லாதவங்களாக தான், ஆனால் இருந்தாலும் நம்ம இதை பார்த்தாகணும். களப்பிரர்கள்னு ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவங்க. புரிஞ்சிச்சா? இப்போது அந்த களப்பிரர்கள் வந்து 2.5 நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. புரிஞ்சிச்சா? அப்படின்னு ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது தான். ஆனால் அவங்களோட நினைவு குறிப்பும் சரி, தொல்கலை பொருட்களும் சரி, எதுவுமே நமக்கு கிடைக்கல. ஆனால் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா இலக்கிய சான்றுகள் இருக்குது. பார்த்துங்க, இலக்கிய சான்றுகள் தமிழ் நாவலர் சரிதை, யாப்பெருங்காலம், பெரியபுராணம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகும் அவங்களோட சான்றுகள்லாம். சரியா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சீவக சிந்தாமணி இருக்குல்ல, சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இரண்டுமே இக்காலத்தில் எழுதப்பட்டையாகும். இக்காலம்னா என்ன காலம்? களப்பிரவலத்து காலத்தில் சீவக சிந்தாமணியும் குண்டலகேசியும் இவங்க எழுதியிருக்காங்க. அப்போ அந்த டைமில் தான் தமிழகத்தில் பௌத்தமும் சமமும் வந்து முக்கியத்துவம் பெற்றுச்சு. எந்த காலத்தில்? களப்பிரவோட காலத்தில். அது அவங்களோட காலம் என்ன? 3ஆம் நூற்றாண்டு. புரிஞ்சிச்சா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த சமஸ்கிருதம் பிராகிருதம் மொழி இருக்குல்ல, அதோட அறிமுகத்தால் வட்டெழுத்துங்கிற முறையை வந்து புதுசாக உருவாக்கியிருக்கு. அதுக்கப்புறம் 18 கீழ்கணக்கை சேர்ந்த நூல்கள் நிறையா வந்து ஏற்றப்பட்டன. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த இவரோட காலத்தில் வணிகமும் வர்த்தகம் அதிகமாக வந்து செலுத்துவங்க இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உலகம் அந்நாளில். என்ன உலகம் அந்நாளில்னா, நுழைவாயில் இருக்குல்ல, ஹான் அரச வம்சம்னா சீனா. இதெல்லாம் வந்து இந்த கிபிலாம் தேவையில்லை. அடுத்து பிரமிடுனா நமக்கு எகிப்து போயிடக்கூடாது. இந்த பிரமிடில் மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கௌலோஷியம் அப்படின்னா ரோமானிய நாகரிகம். ரோமானியனா இத்தாலி. ஓகேவா? அது வந்து இதெல்லாம் உலக மண்டலம்னு பார்த்துக்கணும். இதெல்லாம் இந்த நூற்றாண்டுலாம் நமக்கு தேவை இல்லை. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா எனவே இந்த களப்பிரர் காலம் இருக்குல்ல, அது வந்து பொதுவாக சித்தரிக்கப்பட்டது போல் இல்லை, அதோட இருண்ட காலம் அல்ல அப்படிங்கிறாங்க. அது எப்படியுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பாடம் முடிஞ்சிச்சு. புக் பேக்கும் நம்ம ஒரே வீடியோ பார்த்துடலாம். ஒரு நிமிஷம் எவ்வளோ நேரம் ஆயிருக்கு? சரி, 43 நிமிஷம் ஆச்சு. நம்ம பார்த்துடலாம். பாட சுருக்கம் பாருங்களேன். பாட சுருக்கத்தில் சங்கம் என்னும் சொல் இருக்குல்ல, மதுரை சொல்லிச்சு. இப்போ சங்ககாலத்தில் சேர சோழ பண்ணியிருந்தாங்க, மூவேந்தர்கள் இருந்தாங்க, தமிழகத்திலேருந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியும். அடுத்து குறுநில மன்னர்கள் அந்த ஆயர் வெளியிட்டு இருந்தாங்களா, அவங்க இருந்தாங்க. அப்போ 3ஆம் நூற்றில் பார்த்துட்டிங்கன்னா இந்த களப்பிரர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து என்ன பண்ணாங்க? ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க 2 வருஷமாக. அப்போ அவங்களோட காலத்தில் தான் சமண பௌத்த இலக்கியமெல்லாம் நமக்கு செலுத்தி வந்துச்சு. இந்த அறிஞ்ச சொற்பெல்லாம் பார்த்துக்கணும். இப்போ புக் பேக் பாருங்களேன். தமிழகத்தில் ஃபஸ்ட்டு யார் பார்த்தீங்கன்னா வழிபாட்டை பண்ணது யார்? சேரன் செங்குட்டுவன். அப்போ கீழ்காணும் அரச வம்சங்களில் எந்த காலம் வந்து அதிகாலத்தில் இல்லைன்னு சொல்கிறதுங்கன்னா இந்த பல்லர் காலத்தில் அது பல்லர் காலம் இல்லை. பாண்டிய ஆட்சிக்கு பின் வந்தவர் வந்து களப்பிரர்கள். என்ன காலம்? 3ஆம் நூற்றாண்டு. அடுத்து பாருங்கள், 4வது சங்ககால நிர்வாக மொழியும் மிகச்சிறிய நிர்வாக அமைப்பு ஊர்னது ஊர்னா என்ன இருக்கும்? கிராமம் இருக்குன்னு சொன்னேன்னா. அடுத்து
குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் தொழில் என்ன? குறிஞ்சி என்ன பண்ணுவாங்க? வேட்டையாடுதல், சேகரித்தல். ஓகேவா? அடுத்து கூற்று. இந்த கூட்டுங்கிறத பார்த்துக்கோங்க. கூற்று 1, புலவர்களின் குழுமம் சங்கம் என அழைக்கப்பட்டது. கரெக்டு. காரணம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் மொழி தமிழ் மொழியாகும். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் கூற்று வந்து சரியாக விளக்கலை. இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, புலவர்கள் குழுமம் சங்கம் என்ன சொல்லிச்சு? இந்த பாண்டிய மன்னர்கள் வந்து சங்கம் சொன்னாங்களா, அதுதான் காரணமே. அப்படின்னு என்ன? கூற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கொடுக்க சரியான விளக்கம் இல்லை. அடுத்து கீழ்காணும் கூற்றுகள் எவை உண்மையிலான்னு சொல்கிறாங்க. கரிகாலன் வந்து தாளையங்கானம் போல் வந்து வென்றார். தப்பு. ஆனால் நெடுஞ்சொலியன் தான் வின் பண்ணியிருப்பார். அடுத்து 18 சேர அரசர்கள் பற்றி சொல்லுது. கரெக்டு. சங்க காலத்தில் சேர்ந்த பழமையான இலக்கியங்கள் பெரும்பாலும் உரைநடை வழக்கில் இலக்கிய வழக்கத்தில் இருந்துச்சு. அப்போ ஆன்சர் என்ன? 1, 3 தான் தப்பு. சரி, அடுத்து பாருங்கள். அடுத்த என்ன 3வது பாருங்கள். பண்டைய கால தமிழகத்தின் நிர்வாக பிரிவுகள் எப்படி? ஏறு வரிசை இறங்கு கொடுத்தாலும் எழுதணும், இறங்கு வரிசை கொடுத்தாலும் எழுதணும். அதை பார்த்துக்குங்க. ஊர் கூற்றம், நாடு, மண்டலம், இதெல்லாம் தான். ஊர் கூற்றம், நாடு, மண்டலம். ஊர் கூற்றம், நாடு, மண்டலம். சரி, அடுத்து பாருங்களேன். இப்போ அரச வம்சம்லாம் அரச முத்திரை என்னென்ன? இப்போ சேரர்னா என்ன வரும்? புலி வரும். சோழர்னா என்ன வரும்? வில்லம்பு வரும். பாண்டியர்னா வரும் என்ன வரும்? 2 மீன்கள். அப்படின்னா 2, 3, 4, 2, 1, 3. அடுத்து பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோடிட்டர்னு இருப்பக. வெண்ணி போல் வென்றவர் யார்? கரிகாலன். சங்க காலத்து மிக பழமையான இலக்கணம்னா தொல்காப்பியம். அடுத்து காவிரி குறுக்கே கல்லணை கட்ட யார்? கரிகாலன். அடுத்து படத்தில் என்னென்னு சொன்னாங்க? தானே தலைவன் சொன்னாங்க. நிலவரி வந்து இறைன்னு சொன்னாங்களா? சரி, ரைட். அடுத்து பாருங்கள். சரியா தவறா? புரியுதா? நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சரியாக தவறாங்க பார்க்க போகிறோம். சங்க காலத்தில் பாடலை பாடியவர் வந்து இருளர்னா சொன்னோம். இருளர் அழைக்கப்பட்டார். தவறு. பாணர் விரலையர்னு சொன்னாங்க. அடுத்து சாதி முறை சங்க காலத்தில் வளர்ச்சி பெற்றது. தப்பு. அது வளர்ச்சி பெறவில்லை. கிளார் என்பவர் கிராமத்தின் தலைவர். இது கரெக்டு. அடுத்து புகார் என்பது நகரின் பொதுவான நகராகும். நகரங்கள் கிடையாது, துறைமுக நகரின் பொதுவான பேராகும். கடற்கரை பகுதிகள் மருதம் என அழைக்கப்படுது. தப்பு. இது வந்து நெய்தல் தான். நெய்தல். சரி, அடுத்து பாருங்களேன். பொறுத்துகள் வந்து பார்த்திங்கன்னா தென்னர் அப்படின்னு என்ன? புரிஞ்சுதா? தென்னர்னா யார்? பாண்டியர். தென்னர்னா யார்? பாண்டியர் தானே? கரெக்டு தானே? ஆமாம், பாண்டியர். இப்போ வானவர்ணங்கிறது யார்? வானவர்ங்கிறது யாருன்னா சேரர். சென்னின்னா யார்? சென்னிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோழர். அதியமானங்கிறது வேளிர். ஓகேங்களா? இது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது சரியாலான்னு தெரியல, நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த பாடம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, புரியலன்னா சொல்லுங்கள். உங்களுக்கு இதில் எந்த டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரி, இந்த பாடம் முடிஞ்சிச்சு. இதோட கன்டினியூட்டி பாடம் வந்து நெக்ஸ்ட்டு இதில் வரும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.